பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்நாள் வரையிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தேவாதி தேவன் ஒரு தீமையும் அணுகாமல் பாதுகாத்த அவருடைய கிருபைக்காக, தயவுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். எல்லா இடத்திலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். நம் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை சாட்சிகளாய் அறிவிக்கிற ஒரு கருவியாய் நாம் செயல்படுவோம். நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட ஏசப்பா, உங்ககிட்ட நாங்கள் எங்களுடைய குறைகளையும் எங்களுக்கு நாங்கள் தெரியாமல் செய்த தவறுகளையும் அறிக்கையிட்டு மன்னிப்பை வேண்டி நிற்கிறோம். நீங்கள் எனக்கு மன்னிப்பை தாங்க. ஒருவேளை நாங்கள் செய்த அந்த குற்றங்களின் நிமித்தம் எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய பார்வைக்கு நேராய் வராமல் இருந்தால் அதையும் நீங்கள் தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டி ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அவர் மனதுருகுகிற தேவராக இருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதாக இருக்கின்றது. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு இது ஆண்டவர் செய்யலை, இது என்னுடைய வாழ்க்கையில் குறையாக இருக்கிறது, நான் ஒரு அனுதினமும் தேடுறேன், தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், ஆனால் எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருதுன்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் மனமுடைந்து அழுது புலம்பி நிற்கிறோம். ஆனால் தனிமையில் அமர்ந்து நாம் யோசித்து பார்ப்போமானால் ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் பெறுவதற்கு முன்பாய் அநேக கஷ்டங்களும் போராட்டங்களும் இருந்தாலும் அந்த நன்மைகளை நம் கரத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது பெற்ற அந்த சந்தோஷத்தை இந்த நாளிலே நாம் நினைத்து அதை சாட்சிகளாய் சொல்லுவோம். எந்தெந்த இடத்திலெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்மேல் நாங்கள் வைத்திருக்கிற அன்பு பெரிதுன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை இந்த நாளிலே நாம் அநேக இடத்தில் அறிவிக்கிறவர்களாயிருப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு நாம் ஒரு நாள் அது மாறிடும்னு தெரிஞ்சு கூட அந்த அன்பிற்காக நாம் அவர்கள் பின்னாடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் நின்று நிதானித்து யோசித்து எந்த அன்பு நமக்கு நிரந்தரமோ, எந்த அன்பு நமக்கு தேவையோ அந்த அன்பை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது என்பதையும் இந்த நாளிலே நாம் ஒப்புக்கொள்ளுவோம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆம், மாறாத ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வாரத்தை நாம் துவங்கலாம். நிச்சயமாக இந்த வாரம் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசித்து இந்த வாரத்தை நாம் துவங்கலாம். ஆமேன்.